नहमदु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़ाल तबारक व तआला फ़िल क़ुरानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इल्ला इब्तिग़ाअ वज्हि रब्बिहिल आला वला सौफ़ यर्दा. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் நிறைய பேருடைய விஷயங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரஸியல்லாஹு தஆலா அவருடைய வழக்கம் என்ன இருந்தது என்றால், அவர் எப்பவும் ஒரு ஏழை, ரொம்ப வயதானவர், அப்படி இல்லைன்னா ஒரு வயசான அடிமை, இந்த மாதிரி அடிமைகளுக்கு காசு கொடுத்து விடுதலை ஆக்கி வைப்பார். இவருடைய சித்தப்பா இவர்கிட்ட கேட்பார், அபூபக்கரே என்ன நீ செய்கிற, இது நல்ல ஒரு சக்தியான மனுஷனை அந்த மாதிரி விடுதலை செஞ்சாலாவது இஸ்லாத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா, இவங்களை ஏன் பண்றேன்னா, அப்போ அவர் என்ன சிரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சித்தப்பா, இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், நீ இதை கேட்காதீங்க, நீங்க விட்டுருங்கன்றாரு. ஆனா உண்மையான விஷயம் இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தான் தெரிஞ்சது, வேற யாருக்கும் இவர் இது எதுக்காக பண்றார். ஏன்னா இவர் உள்ளத்துல ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருந்தார். என்ன விஷயம்னா, யா அல்லாஹ், நான் இறந்த பிறகு நீ சொர்க்கத்தில் எனக்கு அனுமதித்தால், எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்குல்ல, நான் உன்னுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், காலையிலேருந்து எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த நேரம் வரைக்கும் நான் சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு அடிமையை முதல் இது பண்ணுவார், விடுதலை ஆக்கி கொடுப்பாரு. பண்ணிட்டு இந்த துவா செய்வார். ஒரு விடுதலை இதே மாதிரி ஒவ்வொரு அடிமைக்கும் ரிலீஸ் செய்யும் போது இவர் என்ன பண்ணுவார், அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுவார். துவா பண்ணும்போது அல்லாஹ் தஆலா இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு சூரத்துல் லைல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் பற்றி சொல்கின்றான், இல்லப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் ஆலா, நிச்சயமாக இவர் தன்னுடைய ரப்பின் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார் சொல்றார். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் நடத்தி காட்டிருக்கிறாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுக்கு ராசி செய்யணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் எங்களுக்கு வரணும், அல்லாஹ் எங்களை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய திசை எங்களை பத்தி இருக்கணும், எங்கள் பக்கம் இருக்கணும், நாங்களும் அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் யோசிப்பேன் நிறைய, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க அந்த காலத்துல, இந்த காலத்தில் இந்த மாதிரியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று பார்க்கும்போது, நான் யூடியூப்ல நிறைய இது பார்ப்பேன். இந்த இஸ்லாமிக் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னை மிகவும் மனதுக்கு கவர்ந்த ஒரு வீடியோ பற்றி உங்ககிட்ட பகிரத்துக்கு தான் மெயின் இந்த விஷயத்தை சொல்கிறேன். சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஏழைங்களுக்கும் அந்த இடத்துல அன்னதானம் செய்கிறாரு. ஆனால் அவரும் செய்கிறாரு, இந்த புண்ணியமான விஷயத்தில் அவரும் செய்கிறாரு, அங்கே இருக்கிற மக்கள்லையும் நிறைய பேர் சேர்த்துக்கிறாரு. உங்களால் இயர்ந்த அளவு கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, 50 கொடுங்க, 200 கொடுங்க, கொடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அன்னதான நிகழ்ச்சி நடத்துறாங்க ஏழைங்களுக்கு. சரி, இப்போ இந்த சகோதரி மனதில் என்ன இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு தெரியுமா? இல்லை எங்களுக்கு தெரியுமா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு தெரியும். நிச்சயமாக இந்த சகோதரின் மனசுல என்ன இருக்கோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அது நடத்தி காட்டுவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வழியில் யார் இறக்கப்பட்டு ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுக்கிறவர்களுக்கு தானம் கொடுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருபோதும் கைவிட்டதில்லை, அவர்கள் செய்யும் பிரார்த்தனையும் கைவிட்டதில்லை. இன்னொரு வீடியோவில் என்ன பார்த்தேன், ஒரு அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்து, என்னம்மா உங்க மகளுக்கும் கல்யாணம் போல தெரியுது. ஆமாம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேம்மா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்கம்மா, நான் அங்கே இருக்கிறேன் இல்லையா, கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றோம். அப்படி இருக்கும்போது உதவி ஒரு விஷயத்துக்காக எதுக்காக செய்யறாரு, இவருடைய காசு கொடுத்து உடம்பால கஷ்டப்பட்டு எதுக்காக செய்யறாருன்னா, இதுக்குள்ள அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நாட்டம் இருக்கு. அல்லாஹ் மட்டும் நாடிட்டான், நாட்டம் பண்ணிட்டான்னு வச்சுங்க,
உலகத்திலே வந்து ரொம்ப பலசாலி யாருன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஒரு விஷயங்க, இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். யாரு? நாங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பூரா உலகத்தில் எத்தனை நாடுங்க இருக்கும், அந்த நாடுக்கும் வந்து எல்லாமே சேர்த்து மொத்த அதிபதியா இருக்கிற எல்லாம் சுபான் தாலாவே எங்களுக்கு வந்து ஒரு நண்பனா வரும்போது, நாங்களும் அவங்களுக்கு நண்பரா வரும்போது எங்களை வந்து யாராவது இந்த உலகத்தில் தோற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அடியிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எங்க கூட இருப்பான். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த இழிவு ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அவன் வந்து அவனுடைய ரஹமத்து, அவனுடைய கிருபையை கொண்டு எங்களை வந்து பாதுகாப்பான். அல்லாஹ்வுக்காக செய்யும்போது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்காக தான் நாங்கள் பண்ணணும். பண்ணும்போது நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வந்து உலகத்திலையும் மறுமையிலும் 2 உலகத்திலையும் உங்களுக்கு வந்து வெற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். வாஹுரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.